ஸோ இந்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ரீவியஸ் 1 வீக் பார்த்தீங்கன்னா, மொத்த வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, DeepSeek எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ChatGPT கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பே பண்ணி ஒரு AI யூஸ் பண்ண வைக்கிற இந்த நேரத்தில DeepSeek வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க கருத்தை வந்து அதில ஷேர் பண்றப்போ, ஸோ நம்ம வந்து நம்ம சேனலுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குட்டி ரீவாம்ப் குடுக்கலாம் DeepSeek அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2-3 விஷயம் வந்து அங்கே வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து வெளியே எடுத்து காமிக்கிறப்போ மேபி ஸோ இஃப் anyone from DeepSeek fellow designers is watching this video, please implement the features which I'm going to ஷேர் இன் திஸ் வீடியோ. பிகாஸ் உங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீச்சரை. நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ராப்பரானதாக இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உட்காந்து ஒரு 1 hour கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த ஒரு DeepSeek-ஐ. அன்லிமிட்டெட் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கிறப்போ நல்லாவே இருக்குது. பட் இது ஃப்ரீனால ரொம்ப இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரையா. ஸோ சர்வர் டவுன் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக எதிர்பார்க்க முடியாது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதோட பேண்ட்வித்தை. ஸோ நமக்கு தேவை இப்போ வந்து நம்ம இது DeepSeek-க்கு ஒரு ஃப்ரெஷ் லுக். ஆல்ரெடி இது வந்து ஒரு க்ளீனான யூஐயில் தான் இருக்குது. ஒரு மாடர்ன் லுக் வந்து தருது அப்படின்னே சொல்லலாம். பட் எனக்கு அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ மாதிரி பாப்பின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க மாதிரி இருந்துச்சு. பட் இன்டர் ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஃபாண்ட்டு தான். ஸோ நான் வந்து ஒரு மாடர்ன் லுக்கு இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக ஒரு லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு டூலில் பார்த்தீங்கன்னா போல்ட் லெட்டர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது எனக்கு ஒரு ப்ளீஸிங்காக இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரீவேம்ப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக ஃபிக்மாவில் வந்து டிசைன் பண்ணி ரீவேம்ப் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Prism Design. உங்களுக்கு UI UX டிசைன் ஒரு லேண்டிங் பேஜ் சர்வீஸ், உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர் அப்படி இல்லைனா உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோர், ஸோ எதுக்காவது உங்களுக்கு லேண்டிங் பேஜ் ஆர் UI UX டிசைன் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா prismdesign.inன்ற வெப்சைட்குள்ளே போய் கான்டாக்ட் அஸ் பேஜில் இருக்கிற ஃபார்ம் அப்படி இல்லைனா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் கான்டாக்டாக நம்ம வந்து நம்மளோட கேலண்டர்லேயே நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளே உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் சர்வீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போய் அந்த குவிக் கான்டாக்டில் வந்து ஷெடியூல் காலில் வந்து நீங்கள் வந்து ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து புக் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய அன்ரிலேட்டட் என்கொயரிஸ்லாம் வந்து அதில் வந்து வருது. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஏதாவது குவரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், UI UX டிசைனாக ஒர்க் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா DeepSeek-ஓட ஒரு லேண்டிங் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு QR கோடு. ஸோ ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த ஒரு AI நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் பிகாஸ் கிளாட் வந்து யூஸ் பண்ணணும் நான் மேக்ஸிமம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அது கொடுக்கும். பட் அது மாதிரி இது பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வேறு மாதிரி பண்ணலாம். நான் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண கொடுத்து உள்ளே போய்க்கிறேன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே. ஆக்சுவலாக நான் பண்ண சேட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. இது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. சிமிலராக எனக்கு ChatGPT கிளாட் மாதிரி தான் இருக்கணும் என் UI. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு டூலை யூஸ் பண்ணுற ஃபீல் நமக்கு வந்து வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபெமிலியராக இருக்கணும்னு வைங்களேன். இப்போ ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம், கிளாட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ ஓகே எனக்கு எல்லாமே ப்ராப்பராக லோட் ஆயிடுச்சு. பட் எனக்கு இங்கே இஷ்யூ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனில் இருக்கேன். இங்கே நான் சேட் பண்ணுறத சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ரீசன்ட் சேட்ஸில் போய் 2 daysல வந்து ஆட் ஆயிரும். இங்கே நோ ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு ஃபைன். இங்கே எதுக்கு எனக்கு நியூ சேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ சேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த ஆக்ஷனுமே இல்லை. மேபி இதை டிசேபிள்டில் கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து எனேபிள்லே இருக்குது. ஸோ அது ஒரு இஷ்யூ தான். ஸோ அந்த இதில் ஒரு டிசேபிள் காமிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து சேட் வந்து என்ட்ரு பண்ணி ஒரு சேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நியூ சேட் காமிச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி இங்கே இல்லை. ஸோ டேரெக்டாக நியூ சேட் கொடுக்குறாங்க. நான் இங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்க போகிறது கிடையாது. மேபி இதை வந்து ஒரு டிசேபிள் மோடில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இங்கே சர்ச்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த சர்ச் எதுக்கு நான் ஹோர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சுது. பட் இதையே ஒரு டீப் திங்க் இங்கே ஒரு மாடல்னு எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து நிறையா AI யூஸ் பண்ணுறதுனால. பட் இங்கே சர்ச்ன்றத ஏதாவது சர்ச் இன் வெப் அந்த மாதிரி ஏதாவது டேரெக்டாக இங்கே டூல் டிப்பில் காமிக்காமல் இங்கேயே காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 month நான் வந்து இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக வந்து சேட் வந்து நிறைஞ்சிச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே சர்ச் பண்ணதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வேணாம் ஒரு 3rd day
நான் ஒன்று சர்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு பிகம் UX டிசைனர் இன் 2025 நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகிடுச்சு. நான் எப்படி போய் சர்ச் பண்ணுவேன்? இங்கே எனக்கு சர்ச் ஆப்ஷனே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இப்போ வந்து ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணுற நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படின்னா நான் Ctrl+F போட்டு நான் அந்த இடத்துக்கு டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிப்பேன். பட் இந்த இடத்துல எனக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு கோடு வந்து ஏதோ ஒரு கோடோ ஏதோ ஒன்று போட்டு நான் வந்து நெட்லேருந்து எடுத்திருக்கேன். அது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு, நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த கோடு வந்து எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு அந்த கீவேர்ட்லாம் ஞாபகம் இருக்குது, என்ன சர்ச் பண்ணியிருக்கேன், அதை நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கிடையாது. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னால அந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. நான் ஸ்க்ரோல் பண்ணுவோம், 28 days சேட்டையும் நான் ஸ்க்ரோல் பண்ணுவோம். கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது அங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நியூ சேட்டை வந்து இங்கே கொடுக்காம நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் இப்போ நானே இருக்கேன், நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூ சேட் யூஸ் பண்ணுறேன்னா டேரெக்டாக DeepSeek கிளிக் பண்ணி ஒரு நியூ ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வருவேன். நியூ சேட் என்னதான் அவங்க கொடுத்துருந்தாலும் ChatGPT கிளாட்ல நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். பட் எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க அந்த நியூ சேட்டை கிளிக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஒரு நியூ சேட் ஆப்ஷனை இந்த இடத்துல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது லோகோ அது பக்கத்துல இருக்கிறப்போ ப்ராப்பராக விசிபிலிட்டிலையும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம சர்ச் பாரை கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே டுடேஸ் சேட்டாக இருக்கட்டும், இங்கே வந்து எஸ்டர்டேஸ் சேட்டை நம்ம வந்து பிரித்து காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேடியன்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு தீமிங்காக நான் வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து இங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ரொம்பவே ஒரு மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் இங்கே அடிஷ்னலாக நான் ஏதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ChatGPTலாம் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் அபவுட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. then why not நம்ம இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணாமல் நான் லாஸ்ட்டாக இங்கே சர்ச் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அதில் உள்ள லாஸ்ட் 3 சேட்ஸை மட்டும் நான் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டைட்டில் வச்சு ஒரு எலிப்ஸில் ஓவர்ஃப்ளோ ஆகிறதெல்லாம் எலிப்ஸில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ப்ராப்பரான ஒரு வேர்டிங் நேமிங் கன்வென்ஷனை நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர் ஃபாண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இவ்வளோதான் நான் பண்ண போகிற சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நியூ சேட்டை வந்து நம்ம வந்து மேலே எடுத்து போய் காமிக்க போகிறோம். நியூ சேட் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரே ஸ்க்ரீன் தான் பண்ண போகிறோம்னால சேட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நியூ சேட்டை வந்து மேலே காமிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கெட் ஆப் கிரேடியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மெயின் சேட் இருக்குல்ல, சேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கீழே நம்ம வந்து குயிக் ஆக்சசிபிலிட்டிக்காக ப்ரீவியஸ் 3 சேட்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 4 சேஞ்ச் தான் நம்ம ஃபிக்மாவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபிக்மாவில் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ UI எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற டிசைன், நம்ம கவரில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபிக்மாக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் தாராளமாக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டேரெக்டாக டிசைனுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஒரே ஃபைல் தான் நான் வந்து ஃபிக்மாவில் பண்ணியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ லேஅவுட்டில். ஸோ இது இப்போ நம்ம டேரெக்டாக இதில் பார்க்குறத விட ப்ரிவியூ மோடில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற டிசைன். எக்ஸிஸ்டிங்கில் நமக்கு சர்ச் ஃபீச்சர் இருக்காது. ஸோ அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ ஸ்க்ரோல் தான் போனாலும் நம்ம இங்கேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், நமக்கு கீவேர்டு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா. நியூ சேட்டை நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம். இந்த சைட் பேர் கொலாப்ஸ் பண்ணுற இடத்து பக்கத்துலேயே நியூ சேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துட்டோம். டுடேஸ் சேட் எஸ்டர்டே சேட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து டேட் கொடுத்து லிஸ்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து கிரேடியன்ட் ஒரு தீமிங்காக ஃபுல்லாக ஒயிட் இருக்காம ஒரு 70-30-10 அந்த ஒரு ரேஷியோவில் இருக்கிற மாதிரி நான் வந்து இங்கே வந்து கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சேட் பாக்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு கார்னர் ரேடியஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான கார்னர் ரேடியஸ் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் இன் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்து வச்சுருக்கோம். நேமிங் கன்வென்ஷன் சேஞ்ச் பண்ணி. அண்ட் யுவர் ரீசன்ட் சேட்ஸில் பாருங்கள், லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிற அந்த ஒரு 3 சேட்டையும் நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கிற சேஞ்சஸ். இப்போ எக்ஸிஸ்டிங் பார்க்கலாம். இது எக்ஸிஸ்டிங் டிசைன், இது நம்ம பண்ணியிருக்கிற நியூ டிசைன். ஸோ எக்ஸிஸ்டிங் நல்லா இருக்கா, நியூ டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த UI ரீடிசைன் வந்து ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தவறாம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது UI UX டிசைன் சர்வீஸா லேண்டிங் பேஜ் சர்வீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பேஜ்க்கான லிங்க் இருக்கு, prismdesign.in. டேரக்டாக போய் ஷெட்யூலில் கால் கொடுத்து நீங்கள் வந்து என்னோட ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டேரக்டாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு குட்டியான ரீவாம்
ரீவேம்ப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற அந்த யூஐக்கும் நம்ம பண்ணியிருக்கிற யூஐக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தோணிருக்கு, ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது இடத்துல நான் சொதப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் பண்ண டிசைன் ஃபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, தாராளமாக போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்லைடு தான், செக் இட் அவுட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from குணால்.